அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, மீடியாவில் இருக்கிற விஐபிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசணும்னு எதிர்பார்க்கல. ஓகே, ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, கிளிம்ஸ். அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் வந்தது. லைக் வாவ், பாரஞ்சித் சார், அசோக் செல்வன், சோனு, வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ஃப்ரம் ராஜா சார், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ். கேட்டேன், என்ன என்ன பண்றீங்க, வாட் யூ வாண்ட் டு டு, லைக் இல்ல ஸ்டோரி இருக்கு, நீங்க கேட்கணும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷன்? இல்ல படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, பட் புது ப்ரொடக்ஷன் தான். எந்த படம்? ப்ளூ ஸ்டார். ஓ வாவ், அப்படி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்து மேல. ஸோ நான் சொன்ன உடனே கண்டிப்பா நான் கதை கேட்குறேன். அண்ட் டிரெக்டர் வந்திருந்தாரு நரேஷனுக்காக, நரேஷன் எல்லாம் செட் பண்ணிட்டு டிரெக்டர் வந்திருந்தாரு. அண்ட் பார்த்தா ப்ரொடியூசர் அங்கே இருக்காரு, ப்ரொடியூசர் வந்தாரு. அண்ட் கதை கேட்கறச்ச நரேஷன் போயிட்டு இருக்கு, நான் இங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன், வாவ் பண்ணிட்டு இருக்கேன், அங்க ப்ரொடியூசரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த கதை வந்து அவர் ஒரு 100 தடவை கேட்டிருப்பாரு. இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ ஒரு ஃபீலிங் வந்தது தட் இவங்க வந்து ஜஸ்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, பேஷனுக்காக சினிமா எடுக்கிறவங்க இவங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சு எனக்கு. அண்ட் கணேஷ் சார் பத்தி சொல்லி ஆகணும். அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேற லெவல். அந்த கதை நரேஷன் முடிச்சோடனேனால வந்து ஓகே நான் சொல்றேன், நான் யோசிக்கிறேன் சொல்லவே முடியல. இட் வாஸ் சோ குட் தட் உடனே எஸ் சொன்னேன் நான். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் யூ கேன் சி, ப்ளூ ஸ்டார் லுக்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஜெயக்குமார் சார், யூ டன் அ ஃபண்டாஸ்டிக் ஜாப். இட் லுக்ஸ் சோ குட், இட்ஸ் சோ ஆர்டிஸ்டிக் லைக் திஸ் பெயிண்டிங் சார், ரொம்ப நல்லா இருக்கு. அசோக் செல்வன், மை குட்னஸ், அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் த ஸ்கிரிப்ட்ஸ் ஹி சூசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் யூ அண்ட் கீர்த்தி, ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் யூ கைஸ் லுக் கிரேட். மை டியர் ஃப்ரெண்ட் சோனு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அடிக்கடியெல்லாம் பேச மாட்டோம், இருந்தாலும் சோனு மேல ஐ ஹாவ் ஒரு தனி மரியாதை. இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எது இருந்தாலும் 100% ஃபுல் டெடிகேஷனோட தான் இறங்குவாரு. அண்ட் அவரோட நெவர் கிவ் அப், டூ ஆர் டை ஆட்டிடியூட் இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ அண்ட் சோனு, யூ கைஸ், யூ த்ரீ லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் obviously today Govind Vasantaji also, you're a fabulous music director, a fabulous musician sir. This is going to be fantastic. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்த்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு we go to the theater and we see the movie, அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு தோணுச்சு, this is going to be a super duper hit film. It is going to be fantastic. That's thank you. So all I want to say is that wish you all the very best guys. This is a fantastic team. In the padam is going to be 100% super hit. And Kalai Arsan bro sonna mari, get ready for success party. Start now with self preparation. All the best. Thank you sir. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நாளுக்காக எல்லாரும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி ப்ளூ ஸ்டார் வந்து 25th of January ரிலீஸ் ஆகுது. இந்த படம் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். சாம்ன்ற கேரக்டர் நான் நடிச்சிருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி டைரக்டரோட அவரோட கேரக்டரை கொஞ்சம் அப்படி இப்படி மாடிஃபை பண்ணி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சாருக்கும் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் என்னோட பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கோவிந்த் வசந்தா அவருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கான காரணம் இந்த ரயிலின் ஒலிகள் தான். ஸோ எங்கே போனாலுமே ரேடியோலையும் சரி டிகேடிலையும் சரி அதான் ஓடிட்டு இருக்கு. தேங்க் கோவிந்த் வசந்தா. அண்ட் படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ். நிச்சயமா இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய என்டர்டெய்னிங் ஃபிலிமா அமையும். We are all very confident about it. Very excited too. Thank you. Thanks.